الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إن الرحمة لا تنزل على قوم فيهم قاطع رحم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணியமான மேன்மையான ஒரு மாதத்தினுடைய ஆரம்ப இரவுல அல்லாஹு தஆலா பல அமல்கள் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் ரஹ்மத்துக்குரிய மாதம், பாவ மன்னிப்புக்குரிய மாதம். லட்சோப லட்ச பாவிகளை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் மாதம். சொர்க்க வாயல்கள் திறக்கப்படும் மாதம், நரக வாயல்கள் மூடப்படும் மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் மாதம். குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலங்கரிக்கப்படும் மாதம். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு அந்த இரவு இருக்கக்கூடிய மாதம், இபாதத்திற்குரிய மாதம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஏராளமான சிறப்புகள் கொண்ட ஒரு மாதத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான். நாங்கள் பல பயான்களில் கேட்டிருப்போம், சென்ற வருடம் எங்களோட இருந்தவர்கள் இந்த வருடம் எங்களோட இருந்திருக்க மாட்டாங்க. எங்களோட ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க, சென்ற வருடம் நல்ல அமல் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா ரமலானுக்கு முன்னால் அவங்களோட உயிர்களை கைப்பற்றி இருப்பான். அவங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அடைவதற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறான். இதெல்லாம் கேட்ட சில விஷயங்களை நான் சொல்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சுன்னத்தான ஒரு அமலை செய்தால் ஃபர்துடைய கூலியை கொடுக்கிறான். ஒரு ஃபர்தான அமலை செய்தால் அல்லாஹ் 70 ஃபர்லுகளுடைய கூலிகளை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு ஹதீஸில், தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், ஏனைய மாதங்களை விடவும் இந்த ரமலானுடைய மாதம் இந்த உம்மத்திற்கு 5 விடயங்களால் அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்திருக்கிறான். ஏனைய உம்மத்துகளுக்கு கொடுக்காத சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதில் முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? இந்த முதலாவது இரவுல அல்லாஹு தஆலா, இந்த ரமலானுடைய முதலாவது இரவுல அல்லாஹு தஆலா அடியார்களின் பக்கம் ரஹ்மத்துடைய ஒரு பார்வையொன்றை பார்க்கிறான். அந்த ரஹ்மத்துடைய பார்வை யார் மீதெல்லாம் அது படுகிறதோ அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அது இந்த இரவு தான். இந்த இரவுல முதலாவது இரவுல அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்துடைய பார்வை
அடியார்களின் மீது படுகிறது. அது யார் மீதெல்லாம் படுகிறதோ அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் மன்னிக்கிறார். ரெண்டாவது உலமாக்கள், அதாவது ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குறிப்பிட்ட சில மலக்குகளை இந்த மாதத்தில் நியமிக்கிறான். இந்த மாதத்தில் 30 நாட்களும் இரவுலையும் பகல்லையும் நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு துஆ செய்கிறதுக்காக வேண்டி, இஸ்திக்ஃபார் செய்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நியமிக்கிறான். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சொர்க்கங்கள் அல்லாஹு தஆலா நோன்பு பிடிப்பவர்களுக்காக வேண்டி இந்த மாசத்துல தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி சொர்க்கத்தை அழகுபடுத்துகிறான், அலங்கரிக்கிறான். நாங்கள் செய்கிற மாதிரி தானே, நோன்பு வருது பள்ளி அலங்கரிப்போம், பள்ளியை சரி பள்ளியில் வேலைகளை செய்வோம் என்று சொல்கிற மாதிரி அல்லாஹ் நோன்பு பிடிக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உட்பட ஏனைய 8 சொர்க்கங்களையும் அல்லாஹு தஆலா அலங்கரிக்கிறான். ஒரு ஹதீஸில் வந்திருக்குது, எந்த அளவு கண்டால் அல்லாஹு தஆலா அர்ஷுடைய அந்த அடிப்பாகத்திலிருந்து சரியாக ரமலானுடைய முதலாவது நாளில் ஒரு அப்படி காத்தொண்டு அர்ஷுடைய அடிப்பாகத்திலிருந்து அப்படி வெளியாகும். அந்த காத்துக்கு சொல்லுவாங்க, ஹதீஸில் வந்திருக்குது அல் முசீரா, கிளர்ந்தெலும்பக்கூடிய காற்று என்ற ஒரு பேர். அது அப்படியே காற்று அப்படி என்ன செய்யும் என்று சொன்னால், அப்படியே அதாவது தஹ்தல் அரிஷுக்கு கீழால் இருந்து அப்படியே வெளியாகி எல்லா சொர்க்கங்களுக்கும் அந்த காற்று அப்படியே போகும். சொர்க்கத்தில் இருக்கிற மரங்கள் என்ன செய்யும் என்றால், ஏனைய ஹதீஸ்களில் வந்திருக்கி சொர்க்கத்தினுடைய இலைகள் ஒரு இலை வெள்ளியாக இருக்கும், இன்னொரு இலை தங்கமாக இருக்கும். இங்கே மாதிரி இலை நாங்கள் பார்க்குற இந்த பச்சை அது மாதிரி இருக்காது. ஒரு இலை வெள்ளியாக இருக்கும், இன்னொரு இலை தங்கமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு நல்லா தெரியும், அப்போ காற்று வார நேரம் அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று பட்டு அதிலிருந்து ஒரு 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 மியூசிக், ஒரு சாங் ஒன்று வெளியாகும். அதில் அந்த ஒரு மியூசிக் ஒன்று அதிலிருந்து ஒரு இசை ஒன்று வெளியாகும். எந்த அளவுக்கு என்றால் உலமாக்கள் எழுதுகிறாங்க, அந்த மியூசிக் இந்த உலகத்தில் முன்வந்தவர்கள் பின்வந்தவர்கள் யாருமே அந்த அளவு இசையொன்றை இசையொன்றை என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, உருவாக்கியே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு எல்லாத்த விடும் ஒரு டப்பான ஒரு மியூசிக் கொண்டு இந்த காற்று வந்து அந்த மரத்தில் படுற நேரம் அந்த மரத்திலிருந்து வெளியாகும். அல்லாஹு தஆலா இந்த விடயங்களையும் அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்காக வேண்டி தயார் செஞ்சு வச்சிருக்கிறார். நாலாவது விஷயம், நாலாவது சிறப்பு இந்த உம்மத்துக்கு என்ன தெரியுமா, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினர்களில் நோன்பு பிடிக்கிறவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடைய அல்லாஹு தஆலா எந்தளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், அல்லாஹ்விடத்தில் அது கஸ்தூரியை விடவும் சிறந்ததுன்னு அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பாளிகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி கடைசி இந்த நோன்பினுடைய கடைசி இரவில் அல்லாஹு தஆலா கஃபரல்லாஹு லஹும் ஜமீஆ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்சாங்களோ 30 நாள் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்கும். இது 5 சிறப்புகளும் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அதனால் முக்கியமான ஒரு மாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதத்தில் நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் என்றால் நோன்பு பிடிக்கும். சில ஆட்கள் இருக்கிற நோன்பு பிடிக்க சரியான களவு. வெளியில் எல்லாத்துக்கும் முன்னால் நோம்பாளிகள் மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க, என் வேலை அப்படி ஹஸ்ரத், நோன்பு பிடிக்க கஷ்டம், நான் வெயிலில் வேலை செய்கிறேன், நாட்டாமல் வேலை செய்கிறேன், நான் இந்த வேலை செய்கிறேன், என் வேலைக்கு மாதிரி அடிக்கடி எனக்கு தண்ணி குடிக்கணும், எனக்கு சாப்பிடணும், இல்லாட்டி எனக்கு கஷ்டம். நியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் ரமலானுடைய நோன்பை விடுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களை தவிர எந்த காரணத்தையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி தப்பிக்க முடியாது. எனக்கு பசி தாங்க இயலாது, எனக்கு தாகம் தாங்க இயலாது, சரியான சூடு, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பதிலும் செல்லுபடியாகாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்கள், அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த மாதத்தில் நாங்கள் நேரங்களை வீணடிக்காமல் அமல்கள் இபாதத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கழிக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகணும். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதம் ஷஹ்ருத் தக்வா,
இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை கடமையாக்கி இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? எங்கள் அனைவருக்கும் தக்வா இறையச்சம் வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இறையச்சம் என்றால் என்ன என்று சொல்லி 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில், இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப காலத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வாலிபர், பணக்கார ஒரு வாலிபர், மார்க்கத்தில் பற்று என்பது இல்லாத ஒரு வாலிபர் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நாளில் இவர் ஒரு மாணிக்கக்கல் வியாபாரி. இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு இடத்தால் வார நேரம் ஒரு அழகான பெண்மணி அவருடைய முகத்தை மறைச்சி கண்களை மாத்திரம் வெளியே திறந்து கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்ப காலத்தில் இமாமாக இருக்கல, வாலிபர், மனம் போன போக்கில் வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்காமல் நடந்தவர். இவர் என்ன செய்கிறாரு, இவருடைய வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை கண்ட உடனே நல்ல அழகாக இருக்கிறானா என்று சொல்லி அப்படி அவருடைய பின்னால் போக ஆரம்பித்தார். அந்த பெண்மணி முன்னால் போகிறாள், பின்னால் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி முன்னால் அவள் போகிறாள், இப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போனதோட சரியாக அந்த பெண்மணியோட வீடு வந்த உடனே அந்த பெண்மணி திரும்பி கேட்டால், பல தூர மைல்கள் என்னையை தாண்டி நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு வாரீங்க, என்னை பின்தொடர்ந்து கொண்டு வாரீங்க, உங்களுக்கு என்ன தேவை? அவர் எடுத்த வாக்கில் சொன்னார், நான் ஒரு வியாபாரி, நான் பணக்காரன், இந்த தொழில் செய்கிறவன், நான் எந்த பெண்ணையும் நான் பார்க்கறதில்லை, உங்களை கண்டதோடு உங்களோட கண்களினுடைய அந்த அழகு என்னை அப்படியே, என்னுடைய கால்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். கால்கள் பின்தொடர்ந்து வந்துட்டு என்னை அறியாமலே நான் வந்துட்டேன் என்று சொன்னான். அந்த பெண்மணி சொன்னால், கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லி உள்ளால் போனார். போயிட்டுட்டு அந்த பெண்மணி வெளியே வார நேரம் அந்த பெண்மணி உள்ளால் போயிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்மணியினுடைய அடிமை பெண் ஒரு ஒரு பிளேட்டில், மூடப்பட்ட ஒரு பிளேட்டோடு கொண்டு வந்து அவருடைய கையில் கொடுத்தார். அந்த பிளேட்டை திறந்து பார்த்தால் 2 கண்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிளேட்டில் ஒரு துண்டு. அந்த பெண்மணி எழுதியிருக்கிறாள், எந்த ஒரு மனிதனை நரகத்துக்கு இழுத்து செல்லும் இந்த அழகான வசீகரமான கண்கள் எனக்கு இருக்குது. ஏண்ட கண்களால் ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறதாக இருந்தால் அப்படியாப்பட்ட கண் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி கலட்டி வச்சிருக்கிறான். அப்படியாப்பட்ட கண்கள் எனக்கு தேவையில்லைன்னு கலட்டி வச்சு, பச்சையோட கலட்டி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, கட்டுக்கதை இல்லை, இதெல்லாம் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். இமாம் ஹசனுல் பஸரி திருந்தின வரலாறு படிப்போம். அந்த கண்களை கண்ட உடனே இவருக்கு ஒரு ஆச்சரியம், இவருக்கு திடுக்கிட்டுட்டார். அதுக்கு பின்னால் அந்த இடத்துலேருந்து அழுது அப்படியே போயிட்டார். போனதுக்கு பின்னால் ஒரு 2-3 நாள் கழித்து அப்படி அந்த வீட்டு பக்கத்தால் திரும்பவும் வாராரு. அங்கே பேசிக்கொள்கிறாங்க, இப்படி ஒருத்தர் மனிதர் இந்த பெண்மணியை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாரு, அவள் ஒரு தக்வா உள்ள பெண்மணி, ஏண்ட கண்ணால் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறாரு என்று சொல்லி அதை கண்ணே தேவைன்னு கழட்டி கொடுத்துட்டாள். அப்படி தான் மௌத்தாகிட்டாள் அவள். அப்படி மௌத்தாகி இருக்கிறாள். இதை கேட்ட உடனே அவர்களுக்கு கவலை வந்து என்ன செஞ்சிட்டாரு, நியத்து வச்சாரு, இதற்கு பின்னால் அல்லாஹ்க்கு நான் மாற்றம் செய்யவே மாட்டேன். கண்களுக்கு பல பேர்கள், பார்வைக்கு சொல்லுவாங்க பஸர் என்று சொல்லுவாங்க அரபில். உலமாக்கள் எழுதுகிறாங்க, இவர்கிட்ட பேர் ஹசன் பஸரி என்று வந்ததுக்கு நிறைய காரணம் எழுதுகிறாங்க. அதில் ஒரு காரணம் தான் என்னது, பார்வை. அந்த கண்ணை கலட்டி வச்சதுனால பஸர் என்ற பார்வையோடு சேர்த்து பஸரி என்று பேர் வந்துட்டார், ஹசனுல் பஸரி. சுப்ஹானல்லாஹ். இதுதான் பயம், அல்லாஹ்வுடைய பயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் இருந்தார், கல்யாணம் முடிக்காத வாலிபர். பள்ளிக்கு போகிற வார நேரத்தில் இப்போ மாதிரி எங்களோட இடங்கள் மாதிரி கிட்ட வீடுகள் இல்லை, தூரத்தில் வீடு, இருட்டாக இருக்கும், ஆட்கள் விளங்காது, இதை மாதிரி லைட்டோல் போடப்பட்டு இருக்காது. அந்த காலத்தில் விளக்குகள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்படி இரவு நேரத்தில் போகிற இடத்துல ஒரு அழகான வசீகரமான செல்வந்த பெண்மணி ஒருத்தி இருந்தாள். அவளும் கல்யாணம் முடிச்சிருக்கிறது. அவள் இந்த வாலிபரை பார்த்துட்டு அவளுக்கு மனசில் ஒரு ஆசை, இந்த வாலிபரை நான் அடையணும். பெண்கள் எப்படியெல்லாம் ஒரு ஆண் இடத்துலையும் இந்த தன்மை இருக்கும், பெண்கள் இடத்துலையும் இருக்கும்.
எப்படி அவரை மயக்கேலுமோ அந்த 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 விதமான முயற்சியெல்லாம் செஞ்சார். ஒன்றும் சரி வரல. கடைசியில் இந்த வாலிபர் மனுஷன் மலக்கு இல்லை. இவரும் எத்தனையோ தடவை அவரும் தடுத்து போனார். கடைசியில் ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு, இவருக்கும் மனிதன் என்ற அமைப்பில் இவருக்கும் மேலாமல் போயிட்டு அந்த பெண்மணியுடைய ஆசைக்கு இவர் இணங்கிட்டார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ்வுடைய பயமச்சம் உள்ள ஒரு ஆயத். ஷைத்தான் முஃமினான மக்களை தீண்டினால் அந்த முஃமினான மக்கள் அல்லாஹ்வை பயந்து திடுக்கிடுவார்கள், அவர்கள் தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். இப்படி கருத்துப்பட ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து நினைவு வருது. உலமாக்கள் எழுதுறாங்க, அவர் எந்த பாவத்தை செய்யக்கூடாதோ அந்த பாவத்தை செய்கிறதுக்கு 99% நினைக்கிட்டார். அந்த ஆயத்து நினைவு வந்தோன்னா அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இந்த பெண்மணி என்ன செஞ்சால், அவர் தட்டி பார்த்தால் மூச்சு வருது இல்லை. அதோட இவள் அந்த வாலிபரை தூக்கி கொண்டு அப்படியே வெளியே வர பார்க்குறாள். அவர் சரியான வெயிட், இவளுக்கு தூக்க இயலாது. இவரோட கூட்டாளியோட கூப்பிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வாலிபரை தோளுக்கு மேலே கையை போட்டுக்கொண்டு அப்படியே கூட்டி கொண்டு போயிட்டு அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டு கதவை தட்டிட்டு ஓடிட்டு வந்துட்டு வேலைங்கல்ல யாருக்கு. கதவை திறந்து பார்க்குறாரு, வாப்பா மகன் விழுந்திருக்கிறார். மகன் அப்படியே தூக்கி உள்ளால் கொண்டு போய்கிட்டு மகன் எழும்புற தண்ணியை தொளிச்சார். மகன் எழும்பினார். கேட்டார், வாப்பா என்ன நடந்துச்சு மகன்? அவர் சொல்ல வாயை எடுக்கிறாரு, பேச்சை எடுக்கிறாரு, அப்படி திரும்பவும் மயக்கப்பட்டு விழுந்துட்டார். திரும்பவும் எழுப்பாட்டினார், பேச்சு எடுக்கிறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2வது கட்டம் மௌத்தாகிட்டார். மௌத்தாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் இந்த விஷயத்தை பற்றி என்னை கியாமத்தில் கேட்பான் என்ற பயம். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நீங்களாம் யார் சகோதரர்கள்? நாங்கள் நீங்களாம் யார்? நல்ல சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்திலையும் பாவகரமான செயல்களுடைய கட்டத்திலையும் அல்லாட சிந்தனை மயக்கம் போட்டு விழுந்தார். 2வது அல்லாட பயம், என்னை தண்டிச்சிருவானே, இவ்வளோ கட்டத்துக்கு பாவம் செய்யல, கிட்ட வரைக்கும் நான் போயிட்டுட்டேனே, பயம் வந்துட்டு அந்த பயம் அவரை மௌத்தாகிட்டவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா என்ன செஞ்சார், இரவு நேரத்திலே மகன் அப்படியே தூக்கினார், மகனை குளிப்பாட்டினார், கஃபன் செஞ்சார், யாரையும் கூப்பிடல, கொண்டு போயிட்டு என்னது மக்பரால அடக்கிட்டார். அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மெசேஜ் போகுது. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, கேட்கப்பட்டுச்சு, உங்களோட மகன்ட விஷயம் என்ன? சொன்னார், என்னோட மகன் மௌத்தாகிட்டார். எப்படி மௌத்தாகினார்? இன்னும் இப்படி நடந்துச்சு விஷயங்கள். இரவு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, உங்களோட மகன்ட கபரை கொண்டு போய் காட்டுங்க. மக்பராவுக்கு அமீருல் முஃமினீனும் அந்த மகனுடைய அந்த வாப்பாவும் போகிறாங்க. அந்த மக்பராவை காட்டின உடனே அந்த மக்பராவை தட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏ மனிதனே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வை யார் பயந்து, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை யார் பயந்து உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் 2 சொர்க்கம் இருக்குதுண்டு அல்லாஹ் உன்னையோட எப்படி நடந்தான்? தட்டி கேட்டாங்க. அந்த கபர்லேருந்து சத்தம் வருது, உமரே, அமீருல் முஃமினீன் உமரே, அல்லாஹ் எனக்கு 2 சொர்க்கத்தை தந்துட்டான். அல்லாஹ் எனக்கு 2 சொர்க்கத்தை. யார் உலகவாள்? வலிமன் ஹாஃப மகாம ரப்பி ஜன்னதான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நானும் நீங்களும் எப்படி தெரியுமா இருப்போம்? நிர்வாணிகளாக இருப்போம், ஆடை இல்லாதவர்களாக. அதே மாதிரி அல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தை செம்பு தரையாக வச்சிருப்பான். சூரியனை கொண்டு தோல் புஜத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவான். வேர்வையால் மூழ்குவார்கள். நிர்வாணத்தோடு இருப்போம். அல்லாஹ் கேட்பான், கேள்வி கணக்கு கேட்பான். ஒவ்வொரு நுனியாக கேட்பான், அணுவாக கேட்பான், ஒவ்வொரு நிமிடமாக கேட்பான். உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கேட்பான். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த நேரத்தில் அவர் கேட்டார், அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் 2 சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்று வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ் அவளோட எப்படி நடந்தான்? வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். சொன்னார், உமரே, அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் 2 சொர்க்கத்தை எனக்கு தந்துட்டான் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்ட பயம்.
அல்லட பயம். இந்த அல்லட பயத்தை எங்களுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ரமலான். இந்த ரமலானில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார், நல்ல விலை கொள்ளணும். இங்கே மேலே பெண்மணிகள் இருக்கிறீங்க, கீழே ஆண்கள் இருக்கிறீங்க. இது இந்த மாதம் பயணத்துக்குரிய மாதம் இல்லை. இந்த மாதம் நல்ல வைவர்ண சாப்பாடுகள் சாப்பிட்ற மாதம் இல்லை. முன்னே உலமாக்கள்ட ரமலானும் பெரியார்களுடைய ரமலான் என்ற கிதாபிக்கு அந்த கிதாபை வாசித்தா விளங்கும், ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காமல் இந்த மாதத்தில் கழிச்சிருக்கிறான். இது வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறது, எனக்கு இந்த சோட்டிஸ் தான் ஒன்றும் பொறிச்சு தரும். அப்படி இன்னொரு நாளைக்கு சொல்கிறது, இன்றைக்கு சஹருக்கு